ஹாய் எவ்ரி ஒன், அனைவருக்கும் வணக்கம். உங்களை பார்ட் 3 வீடியோவுக்கு வரவேற்கிறேன். என்னடா எடுத்த உடனே பார்ட் 3 வீடியோன்னு சொல்றேன்னு பாக்குறீங்களா? ஆமாங்க, ஆல்ரெடி பார்ட் 1 பார்ட் 2 ரெண்டு வீடியோ போஸ்ட் பண்ணியிருக்கேங்க. ஆக்சுவலா பார்ட் 1 வீடியோல பாத்தீங்கன்னா இப்போ 2023லயும் 2015லயும் எந்த அளவுக்கு மழைப்பொழிவு இருந்திருக்கு அப்படிங்கிற அந்த அளவீட்டையும், எதுக்கு 2023 பொழிந்த மழைய எதுக்கு 2015ஓட கம்பேர் பண்றாங்க, எதுக்கு கம்பேரிசன் பண்ணும் அப்படிங்கிற இந்த வித்தியாசத்தையும் பார்த்தீங்கன்னா பார்ட் 1 வீடியோவில் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேங்க. ஸோ பார்ட் 2ல பார்த்தீங்கன்னா இந்த 2015ல் சென்னையில் வெள்ள பாதிப்பு ஏற்பட்டுச்சு இல்லைங்களா, இது மனிதரால் ஏற்பட்டதா அல்லது இயற்கையால் உருவாக்கப்பட்டதா அப்படிங்கிற அந்த விஷயத்தையும் பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட் டீட்டெயில்டோட பார்ட் 2 வீடியோவில் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கீங்க. இந்த பார்ட் 3 வீடியோவில் பார்த்தீங்கன்னா சென்னையில் மிக்ஜாம் புயல் ஏற்படுத்தின வெள்ளப்பெருக்கை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஆக்சுவலாக ஒரு மனிதன் ஏதாவது ஒரு தவறு செஞ்சிருந்தா சரி மனித தவறு அப்படின்னு சொல்லி போயிருக்கலாம். ஆக்சுவலா இயற்கையே ஒரு விதமான விஷயத்த செஞ்சு ஏகப்பட்ட பாதிப்பு ஏற்படுத்தியிருக்கு அப்படின்னா தான் அது யாருக்கிட்ட சொல்லி என்ன பண்றதுங்கிற ஒரு கொஸ்டின் மார்க் தாங்க வருது. ஏன்னா மிக்ஜாம் புயல் கையாண்ட ஒரு வினோதமான விஷயத்தால சென்னை மக்கள் மிக பெரும் வெள்ள பாதிப்புல ஏற்பட்டு ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்க. அப்படி என்ன அந்த மிக்ஜாம் புயல் வித்தியாசமான விஷயங்கள்லாம் அது ஆக்சுவலா அது அந்த மிக்ஜாம் புயல் அதுக்கு தான் தனியா ஒரு ரோலை செட் பண்ணி சம்பவம் பண்ணி விளையாண்டுட்டு போயிருச்சுங்க. ஏன்னா புயல் அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய பாதிப்பை ஏற்படுத்தும். ஆனா அந்த புயலே ஒரு விதமான விஷயத்த செஞ்சு பாதிப்புக்கு மேல பாதிப்பை ஏற்படுத்தியிருக்குங்க. ஸோ அது என்ன அப்படிங்கறத இந்த பார்ட் 3 வீடியோல பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இந்த மிக்ஜாம் புயல் வினோதமான விஷயங்களை கையாண்டுச்சுன்னு சொன்னேன் இல்லைங்களா, அது என்னங்கிறது 1 by 1 சொல்றேன் பாருங்க. ஒண்ணு, அதாவது ஒரு புயல் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அந்த புயல் சென்னையிலிருந்து எந்த அளவுக்கு டிஸ்டன்ஸ்ல இருக்கோ அந்த அளவுக்கு பாதிப்பு ஏற்படுத்தும். ஓகேங்களா? அதே மாதிரி மிக்ஜாம் புயல் பார்த்தீங்கன்னா சென்னையிலிருந்து வெறும் 90 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ்ல தான் நிலை கொண்டு இருந்தது அப்படின்னு சொல்றாங்க. ஸோ நம்மளுக்கு 90 அப்படிங்கிறது அதிகங்களாம். ஆனா இயற்கையை பொறுத்த வரைக்கும் இது பார்த்தீங்கன்னா ஒரு நேரடி தாக்குதல் அப்படின்னு சொல்றாங்க. ஏன்னா 90 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ் அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய அச்சுறுத்தலாகவும் மிகப்பெரிய பாதிப்பை ஏற்படுத்தும் அப்படிங்கிறதுக்கு உறுதியா நம்பப்படுது அப்படின்னு சொல்லிட்டு சென்னை வானிலை ஆய்வு மையம் சொல்றாங்க. அந்த மாதிரி சென்னையிலிருந்து 90 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ்ல இந்த மிக்ஜாம் புயல் பார்த்தீங்கன்னா நிலை கொண்டுள்ளது வங்கக்கடல்ல. ஓகேங்களா? இன்னொரு விஷயம் என்ன சொல்றாங்கன்னா ஒரு புயல் உருவாயிருச்சு அப்படின்னா அந்த புயல் நகரணும், ஏதாவது ஒரு பக்கம் நகரணும், நகர்ந்துகிட்டு இருக்கிறது தான் புயல் அப்படின்னு சொன்னாங்க. ஆனா இந்த மிக்ஜாம் புயல் அது பண்ணல, நிலையா ஒரே இடத்துல நின்றுட்டு இருந்திருக்குங்க. கிட்டத்தட்ட 18 மணி நேரம் இந்த மிக்ஜாம் புயல் சென்னையிலிருந்து 90 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ்ல ஒரே இடத்துல 18 மணி நேரமா நிலை கொண்டுள்ளதுங்க. அந்த 18 மணி நேரம் இது சென்னையில எப்படின்னா திங்கட்கிழமை காலை அதிகாலையில மழைப்பொழிவு ஏற்பட்டது. அன்னைக்கு நைட்டு 9 மணி வரைக்கும் மழையாது அப்படியே ஓயாத மழைன்னு சொல்லுவாங்க பாத்தீங்களா. இப்போ கொஞ்சம் மழைப்பொழிவு ஏற்படுது அப்படின்னா அடுத்தது ஒரு மணி நேரத்துல அதை விட அதிக மழைதான் பொழிவு ஏற்பட்டுச்சு அப்படின்னு சொன்னாங்க. அப்படியே படிப்படியா அதிகரிச்சுக்கிட்டு தான் போச்சே தவிர இந்த விட்டு கூட அந்த வார்த்தை வரலங்க. அப்படியே ரைஸ் ஆகிக்கிட்டு அந்த 18 மணி நேரம் மழைப்பொழிவு அதீத மழைப்பொழிவாவே இருந்துச்சு அப்படின்னு சொல்றாங்க. ரெண்டாவது விஷயம் என்ன அப்படின்னா, இப்போ நம்ம சொன்னோம் இல்லைங்களா, ஒரு புயல் அப்படின்னா ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு மூவ் ஆகியே தரணும். அந்த மாதிரி மிக்ஜாம் புயல் மூவ் ஆக ஆரம்பிச்சது. இப்போ ஒரு சாதாரண புயல் ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு மூவ் ஆகுது அப்படின்னா 10ல இருந்து 18 கிலோமீட்டர் ஸ்பீட்ல மூவ் ஆகுங்களாம். ஸோ அந்த புயல் பார்த்தீங்கன்னா ரொம்ப வலுப்பெற்று இருக்கிறதுல ரொம்ப மிக குறைவான ஸ்பீட்ல அந்த 10ல இருந்து 18 கிலோமீட்டர் ஸ்பீட்ல ஒரு புயல் மூவ் ஆகிட்டு இருக்கு. இது சாதாரணமா நடக்கக்கூடிய விஷயம். ஆனா இந்த மிக்ஜாம் புயல் எந்த ஸ்பீட்ல போச்சு தெரியுங்களா? வெறும் 7 கிலோமீட்டர் ஸ்பீட்ல தான் மூவ் ஆச்சு. சரி, அந்த 7 கிலோமீட்டர் ஸ்பீட்லயாச்சும் மூவ் ஆகிட்டு இருக்குதா அப்படின்னு பார்த்தா அதுவும் கிடையாது, அதுவும் குறைஞ்சிருச்சு. அது எவ்வளவு தெரியுங்களா? 5 கிலோமீட்டர் ஸ்பீடு. சரி, 5 கிலோமீட்டர் ஸ்பீட்லயாச்சும் அப்படின்னு நகர்ந்து போயிருமான்னு பார்த்தா கிடையாது. கொஞ்சம் தூரம் மூவ் ஆன உடனே அந்த 5 கிலோமீட்டர் ஸ்பீட்லயும் நின்று போய் ஸ்தம்பிச்சு நின்று போச்சு. அந்த ஸ்தம்பிச்சு நின்று போய் நிலையா இன்னும் கொஞ்சம் சென்னைக்கு பக்கத்துல இருந்து நிலை கொண்டு இருந்ததுனால தான் சென்னைக்கு அதீத கனமழை பொழிவு ஏற்பட்டுச்சு அப்படின்னு சொல்லிட்டு வானிலை மையம் பார்த்தீங்கன்னா ஒரு அறிவிப்பை தெரிவிக்கிறாங்க. மூணாவது விஷயம் என்ன தெரியுங்களா? இப்போ மிக்ஜாம் புயல் வங்கக்கடல்ல உருவாயிருச்சு. அதனால சென்னையில அதிக மழைப்பொழிவு. சரிங்களா? சென்னையை எடுத்துவாங்க. இப்போ மழைப்பொழிவு இருக்கு, மழை பெஞ்சிட்டு இருக்கு. ஸோ அந்த மழைப்பொழிவு பார்த்தீங்கன்னா தெருக்கல்ல இருக்கிற மழை நீர் பார்த்தீங்கன்னா அப்படியே வடிஞ்சு ஓடைகளுக்கு போகணும். ஓடைகளுக்கு தான் போவோம். சரிங்களா? ஓடைக்கு போகும்.
ஸோ ஓடையில இருக்கிற எல்லா ஓடையும் ஒன்று சேர்ந்து ஆறுல கலக்கும். ஸோ ஆறுல கலந்துச்சு அப்படின்னா வெள்ளப்பெருக்கு உண்டாகும் ஆறுகள்ல. ஸோ இங்க ஓடைகள் மூலியமாவும் போற தண்ணியும் சரி, மழை பொழிவால ஏற்படுற தண்ணியும் சரி, எல்லாம் ஒன்று சேர்ந்து ஆறுகள்ல வெள்ளப்பெருக்கா போகும். அதே மாதிரி சென்னையில அடையாறு, கூவம் ஆறுகள்ல ஏற்பட்ட வெள்ளப்பெருக்கு, ஓகேங்களா, அந்த அதிக மழையால பெஞ்ச வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டு போகுது. எங்க போகுது? கடல்ல தான் கலக்கணும். ஏன்னா சென்னை பார்த்தீங்கன்னா கடலுக்கு பக்கத்துல தான் இருக்கு. அதே மாதிரி இந்த அடையாறு, கூவம் ஆறுல ஏற்பட்ட வெள்ளப்பெருக்கு கடல்ல போய் கலந்துச்சா அப்படின்னா கிடையாது. ஏன் தெரியுங்களா? ஏன்னா ரொம்ப சென்னைக்கு பக்கத்திலேயே அந்த மிக்ஜாம் புயல் இருந்ததுனால அதி தீவிர புயலா உருவாச்சு. அந்த அதி தீவிர புயலா இருந்ததுனால கடல் சீற்றங்கள் ஏற்பட ஆரம்பிச்சது. அந்த அலைகள் இருக்குதுல்ல, அது கடல் சீற்றங்கள் ஏற்பட ஆரம்பிச்சது. அப்படி கடல் சீற்றம் ஏற்பட்டதுனால இந்த ஆறுகள்ல இருந்த அந்த வெள்ளப்பெருக்கு என்ன ஆயிடுச்சுன்னா தடுத்து நிறுத்தப்பட்டது. கடல்ல கலக்காம தடுத்து நிறுத்தப்பட்டது. சரி, நிறுத்தப்பட்டுச்சா அப்படின்னா அதுவும் கிடையாது. இந்த கடல் சீற்றத்தால வந்த வெள்ள நீர் வெள்ள நீர் பார்த்தீங்கன்னா அப்படியே திருப்பி ஊர்களுக்கு அங்க அருகே எங்க மாவட்டம் இருக்கோ திருப்பி பார்த்தீங்கன்னா வசிக்கிற இடத்துக்கு அனுப்பி விட்டுருச்சு. குடியிருப்பு பகுதியில எல்லாம் போத ஆரம்பிச்சிருச்சு. ஏன்னா அந்த அளவுக்கு அந்த காற்றின் வேகமும் காற்றலையோட சீற்றமும் பார்த்தீங்கன்னா அந்த அளவுக்கு இருந்ததுனால வெள்ள நீர் எல்லாமே குடியிருப்பு பகுதியில போத ஆரம்பிச்சிருச்சு. நீங்க பார்த்துருப்பீங்க எப்படி அடிச்சுட்டு போச்சு பாத்தீங்களா? அதுக்கெல்லாம் அதுதான் காரணம். இல்ல பாத்தீங்களா, இந்த இயற்கையே இந்த மாதிரி ஒரு விஷயம் பண்ணுச்சுன்னா அந்த சென்னை மக்கள் என்னதாங்க ஆவாங்க? எங்கதான் போவாங்க? ஒரு அம்மா சொல்லுது, எல்லாம் அடிச்சுட்டு போயிடுச்சுப்பா, இதா கட்டின துணியோட இருக்கிறேன்ப்பா, அது மட்டும்தான் மிஞ்சிச்சு, உயிர் மிஞ்சிச்சு, மற்றபடி எதுவுமே எனக்கு இல்லை, நான் கட்டி காப்பாத்தி வச்சிருந்தது எல்லாம் போயிருச்சுப்பா அப்படின்றாங்க. அவங்களுக்கு முகாம்ல காப்பாத்தி வச்சது கூட அவங்களுக்கு தெரியல, வாழ்வாதாரமே போச்சுங்க. சரி வேற இடத்துக்காச்சும் போய் பொழைச்சுக்குவாங்க அப்படின்னா தெரியாதுப்பா, செத்துதான்ப்பா போகணும், இந்த ஊட்ட விட்டு எனக்கு எங்கேயும் போக தெரியாதுப்பா, வாழ தெரியாதுப்பா அப்படின்றாங்க. பதில் கூட சொல்ல தெரியல. இதுக்கு மத்தியில ஒரு ரிப்போர்ட் வெளிவருதுங்க. அது என்ன தெரியுங்களா? அதாவது செம்பரம்பாக்கம் ஏரி. எஸ், அதாவது செம்பரம்பாக்கம் ஏரி பார்த்தீங்கன்னா அது வந்து முழு கொள்ளளவை எட்டுவதற்கு நிரம்பிக்கிட்டே வருது. அதாவது அதோட முழு கொள்ளளவு 22 அடி. அதை பார்த்தீங்கன்னா 18 அடியில மெயின்டைன் பண்ணும். ஆனா இந்த மழை பொழிவால அதிக மழை வரத்து பார்த்தீங்கன்னா கனஅடி தண்ணி பார்த்தீங்கன்னா உள்ள வர ஆரம்பிச்சிருச்சு. அதாவது மற்ற ஏரிகள்ல இருந்து 6000 கனஅடி வீதம் பார்த்தீங்கன்னா நீர் வரத்து அதிகமாயிருச்சு செம்பரம்பாக்கம் ஏரியில. இதனால அரசு பார்த்தீங்கன்னா முன்கூட்டியே நடவடிக்கை எடுக்க ஆரம்பிக்கிறாங்க. அதாவது திங்கட்கிழமை காலையில 4 மணிக்கு, ஏன்னா அப்பதான் மழை ஸ்டார்ட் ஆகுது, அதுக்குள்ளவே பார்த்தீங்கன்னா சீக்கிரம் முடிவெடுத்து இந்த நீர் மட்டத்தை குறைச்சி ஆகணும் அப்படி, அதாவது 22 அடி முழு கொள்ள தண்ணியை பார்த்தீங்கன்னா குறைச்சாகணும் அப்படின்னு சொல்லிட்டு சீக்கிரம் வந்து நடவடிக்கை எடுக்கிறாங்க. என்ன பண்றாங்க அப்படின்னா, நார்மலா செம்பரம்பாக்கு ஏரியில டேமு ஏரி வந்து திறந்து விடுறாங்க அப்படின்னா 12,000 கனஅடி தண்ணி பார்த்தீங்கன்னா திறந்து விடணும். ஆனா கொஞ்சம் கூடுதலாவே 17,000 கனஅடி திறந்து விடுறாங்க. கொஞ்சம் வெள்ள எச்சரிக்கை பார்த்தீங்கன்னா தெரிவிக்கும் விதத்துல இது வந்து வெளியேற்றுறாங்க. இந்த மாதிரி 17,000 கனஅடி வெளியேற்றினதுனால செம்பரம்பாக்கு ஏரி பார்த்தீங்கன்னா அதோட நீர்மட்டம் குறைய ஆரம்பிச்சது. ஸோ நீர்மட்டம் குறைய ஆரம்பிச்சதுனாலதான், அதாவது அதிகாலையில வந்து வெளியேற்றப்பட்டதுனாலதான் அந்த அந்நாளினுடைய இறுதியில ஏகப்பட்ட மழைப்பொழிவு கிடைச்சது பார்த்தீங்கன்னா. அதனால இந்த செம்பரம்பாக்கம் ஏரி தண்ணி வெளியேற்றத்தையும் பார்த்தீங்கன்னா கண்ட்ரோல் பண்ண முடிஞ்சது. இல்லை அப்படின்னா ஏற்கனவே வெள்ளப்பெருக்கு ஆறுல போயிட்டு இருக்கு, அதுல செம்பரம்பாக்கம் தண்ணியை அதே சமயம் திறந்து விட்டாங்க அப்படின்னா இன்னும் விஷயம் வேற மாதிரியா இருக்கும். ஸோ அதனால அரசு எடுத்த வந்த முன்னேற்பாட்டால பார்த்தீங்கன்னா இந்த செம்பரம்பாக்கம் ஏரியுடைய கரையும் காப்பாற்றப்பட்டது. அதனால ஏற்படக்கூடிய மிகப்பெரிய பாதிப்பும் பார்த்தீங்கன்னா முன்கூட்டியே தடுக்கப்பட்டது. ஆக்சுவலா ஒரு ரிப்போர்ட் இருக்கு, அதை படிக்கிறேன் கேளுங்க. எண்ணூர், கழிவழி, கூவம் கழிமுக பகுதி மற்றும் அதை சுற்றியுள்ள தீவு நிலங்கள், அடையாறு கழிமுக பகுதி, பள்ளிக்கருணை சதுப்பு நிலம், முட்டுக்காடு கழிவழி ஆகியவை சென்னை வெள்ள நீரை உறிஞ்சக்கூடிய பகுதிகள். எப்படிங்க? சென்னை வெள்ள நீரை உறிஞ்சக்கூடிய பகுதிகள். ஸோ இந்த வெள்ள நீரை உறிஞ்சக்கூடிய இந்த பகுதியில இருக்கு இல்லைங்களா, இந்த நிலங்கள் எல்லாத்தையும் இப்போ ஆக்கிரமிக்கப்பட்டது, வீடு கட்டியாச்சு. ஆக்சுவலா இந்த ரிப்போர்ட்டு 2015 வந்துடுச்சுங்க. 2015 இந்த ரிப்போர்ட் விட்டாச்சு. ஸோ இந்த நிலங்கள்லாம் பார்த்தீங்கன்னா ஆக்கிரமிப்பு வந்ததுனால தான் நீர் வடிவதற்கு உண்டான வாய்ப்பு ஏற்படலை. அது மட்டும் இல்லாமல் 1500 வடிகால் நீர்நிலை அமைப்புகள் இருக்குங்க.
அதாவது 1500 நீர்நிலை அமைப்புகள் இருக்கு. அந்த 1500 நீர்நிலை அமைப்புல 40% நிலத்தை பார்த்தீங்கன்னா ஆக்கிரமிச்சுட்டாங்க. ஆக்கிரமிப்பு பண்ணி வில்லா, அபார்ட்மெண்ட், ஹவுஸ், சம்திங் என்னென்ன இருக்கோ எல்லாத்தையும் கட்டிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த ரிப்போர்ட் 2015 வெளியிட்டுட்டாங்க. ஸோ இனி வரும் காலங்கள்ல இது வரைக்கும் நடந்துட்டு போட்டோம். ஏன்னா ஒவ்வொரு வருஷமும் மக்கள் இந்த பிரச்சனையில தான் ஈடுபடுறாங்க. இனி வரும் காலங்கள்ல அது மட்டும் இல்லாம ராதாகிருஷ்ணன் சார் ஒன்று சொன்னாரு. என்னன்னா 25 சென்டிமீட்டர், வெறும் 25 சென்டிமீட்டர் மழைப்பொழிவு மட்டும்தான் சென்னையில வந்து வடிகால் அமைப்பு இருக்கு. அதுக்கு மேல போச்சுன்னா வாய்ப்பே இல்லை. ஏன்னா 25% வரைக்கும் மழைப்பொழிவு இருந்துச்சு அப்படின்னா அந்த அளவுக்கு தாங்கக்கூடிய அளவுக்கு வடிகால் அமைப்பு பக்காவா இருக்கு. அதுக்கு மேல போயிடுச்சு அப்படின்னா ஒன்றும் பண்றதுக்கு இல்லை அப்படின்னு சொல்லிட்டாங்க. அவரால் டைரக்டா சொல்ல முடியல. ஸோ இப்படி சிம்பிளா சொல்லி முடிச்சுட்டாருங்க. ஓகேங்க, வருங்காலங்கள்ல ஏற்கனவே இருக்கிற அந்த ஆறுகள், நீர்நிலை அமைப்புகள்லாம் இருக்குல்ல, அதெல்லாம் தூர்வாரி அது இருக்கிறத கொஞ்சம் கிளீன் பண்ணி விட்டு இனி வரும் காலங்கள்ல இந்த மாதிரி நீர்நிலை பகுதியில எந்த ஒரு ஆக்கிரமிப்பும் இல்லாம கரெக்டா வடிகால் அமைப்பை கொண்டு போய் செட் பண்ணி விட்டுட்டாங்க அப்படின்னா இனி வரும் காலங்களில் சென்னையில இருக்கிற மக்கள் கொஞ்சம் இந்த பிரச்சனையிலிருந்து தப்பிப்பாங்க அப்படிங்கிற நம்பிக்கை எனக்கு உண்டு. இது வரும் அரசுகள் எல்லாம் வந்து கொஞ்சம் முன்னெச்சரிக்கையா இதை யோசிச்சு திட்டமிட்டு இதை செயல்படுத்தினா நல்லா இருக்கும்னு நான் நினைக்கிறேங்க. இது சென்னை மக்களுக்கும் பொருந்தும். ஏன்னா சென்னையில பாத்தீங்கன்னா மக்கள் தொகை அதிகமாயிட்டு இருக்கிறதுனால இந்த மாதிரி நடந்துட்டு இருக்கு. பார்க்கலாம் யார் முடிவெடுத்து யார் என்ன செய்வாங்கிறத போக போக நாமளும் பார்ப்போம். ஓகேங்க, இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன். ஸோ மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பக்கத்து பெல் பட்டனையும் தட்டி விடுங்க. ஆளுங்கிற ஆப்ஷன் வரும், அதில் ஆளுங்கிற ஆப்ஷன் கிளிக் பண்ணிக்கோங்க. நான் எந்தெந்த வீடியோ போடுறனோ எல்லா வீடியோவும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் கிடைக்கும். உங்களை வேற ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான டாபிக்ல வந்து மீட் பண்றேன். அது வரைக்கும் உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் தினேஷ்குமார் என்னும் நான். பாய்.